குப்புசாமி அவர்களின் மகன் தம்பி அண்ணாமலையே தலைமை ஏற்க வா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே நடத்துபவர் முத்துவேல் கருணாநிதியின் மகன், அதை முன்னிறுத்துவர் முத்துவேல் கருணாநிதியின் பேரன், தீர்மானங்களை வடிவமைப்பது முத்துவேல் கருணாநிதியின் மகள். இதுல எனக்கு 2 பேரை பார்த்தா ரொம்ப பாவமா இருந்தது. அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள், அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஓரமாக உட்கார வைக்கப்பட்டிருந்தார்கள். இதுதான் சமூக நீதியா? உங்கள் கட்சிக்குள்ளேயே சமூக நீதி இல்லை, பின்பு சமூக நீதியை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களா ஸ்டாலின் அவர்களே? அதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இன்னொன்றையும் நான் சொல்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாமானிய மக்கள் கூட உயர்கல்வி கற்க வேண்டும் என்பதற்காகத்தான் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார். அதனால் மோடி அவர்களுக்கு 1 கோடி வணக்கங்களை என்னால் சொல்ல முடியும். ஆனால் திமுக எப்படி இருக்கு? ஹிந்தி தெரியாது போடா. சரி, ஹிந்தி தெரியாது போடா. அகநானூறு தெரியுமா? தெரியாது. புறநானூறு தெரியுமா? தெரியாது. 200 தெரியுமா? தெரியும். ஏனென்றால் நாங்களெல்லாம் 200 ஊபிஸ், அதனால 200 எங்களுக்கு தெரியும். ஆக ஹிந்தி தெரியாது போடாம்பீங்க, ஆனா அகநானூறு தெரியாது, புறநானூறு தெரியாது, ஆனா 200 தெரியும். ஆனால் உங்களிடம் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, சாமானிய வீட்டு குழந்தைகள் படிக்க கூடாது, ஆனால் செல்வந்தர்கள் வீட்டு குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தமிழக மக்கள் மன்னிப்பே கொடுக்க மாட்டார்கள். நீங்கள் நிச்சயமாக வீட்டிற்கு சென்றே ஆக வேண்டும் என்பதை இந்த மலைக்கோட்டையில் நாங்கள் உறுதிமொழி ஏற்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் எதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம்? பொய் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி இந்தியை திணிக்க போகிறது என்று சொல்கிறார்கள். இல்லை, நாங்கள் திணிக்க போவதில்லை, இந்திய மொழியை படியுங்கள் என்று சொல்கிறோம். ஆனால் நீங்கள் இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். தமிழையாவது ஒழுங்கா படிக்கிறீர்களா? நான் ஏற்கனவே சொன்னதை போல அண்ணன் துரைமுருகன் அவர்களும் அண்ணன் டி.ஆர். பாலு அவர்களும் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை உங்களிடம் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு குடும்பம் வாழ்வதற்காக, ஒரு கூட்டம் என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பேசுவதற்காக, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனுமதிக்காக, அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஓடோடி உழைக்க போகிறீர்களா? இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி போன்ற சமூக நீதியை பின்பற்றும் கட்சியை நீங்கள் ஆதரிக்க போகிறீர்களா என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வருங்காலத்தில் 2026 திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பணியாற்றுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அங்கே பணியாற்றினா முத்துவேல் கருணாநிதியின் பேரன், மகன், மகள். ஆனால் இங்கே பணியாற்றினால் குப்புசாமியின் மகன் அண்ணாமலை. ஆக இந்த காலகட்டத்தில் நான் ஒண்ணே சொல்றேன். ஆர்.எஸ். பாரதின்னு ஒரு அண்ணன் இருக்கார். நாம அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நாம மோடின்னு சொல்லிதான் பழக்கம், நம்மளுக்கு கேடின்னு சொல்லிலாம் பழக்கம் கிடையாது. ஆனா அவர்கள் சொல்வதை போல நீங்க சொன்னா, தொண்டர்கள் சொன்னால் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். சொல்றாரு என்னை பார்த்து, அது இது என்னன்னு கேட்டா ஒருத்தர் ட்விட்டர்ல எழுதுறாரு, என்னோட அவருக்கு 15 வயசு பெரியவராம், அதனால அது இதுன்னு எழுதுவாராம். நான் இன்று மருத்துவராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். தொண்டர்களை உங்களிடம் சொல்கிறேன், இதை பக்கத்தில் உள்ள தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் தான் நான் படித்தேன். இன்று கூட புன்னைநல்லூர் மாரியம்மனை பார்த்து எழுதிவிட்டு நான் வந்தேன். சென்னையில் பிறந்த எனக்கு அன்பை சொல்லிக் கொடுத்தது இந்த தஞ்சை மண். சாமானிய மக்களின் வாழ்வை சொல்லிக் கொடுத்தது இந்த தஞ்சை திருச்சி மண். ஒரு பரீட்சையில் கூட ஃபெயில் ஆகாத மாணவி நான். உயர்கல்வி படித்திருக்கிறேன். இதுவரை இந்தியாவில் ஒரு சிலரே படித்திருக்கின்ற பீட்டல் தெரப்பி என்ற படிப்பை படித்திருக்கிறேன். ஆனால்
என்னை பார்த்து சொல்கிறீர்கள் என் தந்தையின் கோட்டாவில் நான் படித்தேன் என்று. நான் கேட்கிறேன், உதயநிதியை துணை முதலமைச்சராக வைத்திருக்கிறீர்களே, யாருடைய கோட்டாவில் வைத்திருக்கிறீர்கள்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இன்று ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்கிறீர்களே, நான் சிறு வயதிலிருந்து பார்த்திருக்கிறேன். அந்த கட்சிக்கு ஓடி ஓடி உழைத்தவர்கள் நாஞ்சில் மனோகரன், மதியழகன், கே.ஏ. கிருஷ்ணசாமி, அன்பழகன், இவர்களை எல்லாம் விட்டு ஸ்டாலின் அவர்களே உட்கார்ந்து இருக்கிறீர்களே, எந்த கோட்டாவில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? எந்த கோட்டாவில்? இன்னைக்கு நாம உழைக்கிறோம், நமக்கு வேர்க்குது. ஆனா நேத்து உதயநிதி பேசும்பொழுது ஒரு 4 வார்த்தைய பத்திரிகை பேப்பரை பார்த்து படிக்கல, வேர்க்குது வேர்க்குது வேர்க்குது. அப்ப தகுதி இல்லாமல் ஒரு இடத்தில் வைத்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வேர்க்கத்தான் செய்யும். அதனால் சொல்கிறேன், இன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக வெற்றி பெறும். அதற்கு புதிய கல்விக் கொள்கை என்ற தமிழ் வழி கொள்கை. கனிமொழி அவர்களை கேட்கிறேன், இன்று சொல்கிறார்கள், மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், கனிமொழி அவர்களே, இந்த தமிழிசை 5வது வரை தமிழ் மீடியம் பள்ளியில் படித்தேன். தமிழ் அறிஞரின் மகளாகிய நீங்கள் எந்த வழி கல்வியில் படித்தீர்கள்? தமிழ் மொழியை வளர்க்கிறேன், தமிழ் மொழியை வளர்க்கிறேன் என்று கலைஞர் கனிமொழியை தானே வளர்த்தார். தமிழ் மக்களை பாதுகாக்கிறேன், தமிழ் மக்களை பாதுகாக்கிறேன் என்று தம் மக்களை தானே பாதுகாத்தார். அதனால் தான் சொல்கிறேன், இந்த கோட்டை மாநகரில் இருந்து நீங்கள் கோட்டை விட போகிறீர்கள், நாங்கள் கோட்டையை பிடிக்க போகிறோம் என்று சொல்கிறேன்.